Hi guys, welcome to Think with B channel. இன்னைக்கு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸோட குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஹெச்சிஎஃப் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பேஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அப்புறமா ஸ்பெஷல் சீரீஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பற்றி பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு நார்மல் டிவிஷன் இருக்கு இல்லையா? நார்மல் டிவிஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11 டிவைடட் பை 4 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் எப்படி பண்ணுவோம்? 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 2s are 8, 3 வந்து ரிமைண்டர். ஸோ இப்போது யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த 11 இருக்குது இல்லையா? இந்த 11 தான் வந்து ஏ. நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? டிவிசரை வந்து நம்ம பி அப்படி சொல்ல போகிறோம். இந்த 2 இருக்குது இல்லையா? இது வந்து நம்மளோட கோஷன்ட், உங்களுக்கு தெரியும், Q. ஸோ இது வந்து ரிமைண்டர், இது வந்து R. ஸோ பேசிக்காக டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து நார்மலாக பார்க்குறது தான். இந்த பார்க்குற விஷயத்தையே வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர். ஓகேவா? ஸோ 11 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 3. கரெக்டாக? 4 இன்ட்டு 2 வந்து 8, 8 + 3 என்னது? 11. ஸோ இதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்மேட்டு. ஸோ இப்போது நீங்கள் இந்த மாதிரி யூக்ளிட் டிவிஷன் லெம்மா போடும்போது நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எழுதணும். 0 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் இஸ் லெஸ் தேன் பி. ஸோ ரிமைண்டர் வந்து எப்போவுமே டிவிசரை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே சப்போஸ் வந்து 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 13 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 13 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது கோஷன்ட்லேயே ஆட் ஆகிடும் இல்லையா? 4 3s are 12. ஸோ 3 வந்து கோஷன்ட்லேயே ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அகெயின் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 தான் வரும். ஸோ எப்போவுமே ரிமைண்டர் வந்து லெஸ் தேன் டிவிசராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்சிஎஃப் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 2 நம்பர்ஸ்க்கான ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுலே வந்து காமன் ஃபேக்டர். ரெண்டு நம்பருமே இதால் டிவைட் பண்ண முடியும்பா அப்படின்னு இருக்கிறது தான் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இந்த டிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 210 and 55. இப்போ 2 நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாமில். ஸோ நம்ம பெரிய நம்பரை தான் வந்து ஏவாக எடுத்துக்கணும். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பெரிய நம்பர் வந்து ஏ, இந்த சின்ன நம்பர் வந்து பி. ஓகே, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது பெரிய நம்பர் ஏ, சின்ன நம்பர் பி. ஸோ இப்போ 210 இஸ் ஈக்குவல் டு 55 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 210 55ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 55 இன்ட்டு 2 வந்து 110, 55 இன்ட்டு 3 வந்து 165. 55 இன்ட்டு 4 என்ன வரும்? 220 ஆகிடும். ஸோ 55 இன்ட்டு 3 என்னப்பா? 15. 5 3s are 15, 16. 165 தான் 55 இன்ட்டு 3. ஸோ 55 இன்ட்டு 3 165 போடுறோம். ரிமைண்டர் வந்து 45 வரும். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா 55 இன்ட்டு 3 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 45. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 ஆச்சா? இன்னும் 0 ஆகலை. ஸோ இந்த ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம திருப்பி கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே
கண்டினியூ டு டிவைட் பி பை ஆர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பி பை ஆர். ஸோ இதில் எது பி? 55 தான் பி, 45 வந்து ஆர். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி பை ஆர் டிவைட் பண்ண போகிறோம். பி பை ஆர் பண்ணணும்னா 55 ஈக்குவல் டு 45 இன்ட்டு என்ன, ஏதோ ஒன்று டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 55 வந்து 45ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1ஆல் தான் போகும். 45 ரிமைண்டர் வந்து 10. ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா 45 இன்ட்டு 1 ப்ளஸ் 10. ஸோ அகைன் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 0 வரல. ஸோ இது பி, இது ஆர், டிவைட் பி பை ஆர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திருப்பியும் 45 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 4 ப்ளஸ் 5. கரெக்டாக? 10 இன்ட்டு 4 40, 40 ப்ளஸ் 5 45. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வரல. ஸோ இது பி, இது ஆர். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் பி பை ஆர் பண்ணும்போது 10 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 ப்ளஸ் இப்போ 0 ஆகிடும் இல்லையா? 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 2s are 10, ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போது ரிமைண்டர் வந்து 0. கரெக்டாக? ஸோ ரிமைண்டர் 0 ஆகும்போது நம்மளுக்கு பி என்ன இருக்குது? அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா? பி என்ன கடைசியில்? அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்போட பி, அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். லாஸ்ட் ஸ்டெப்பில் பி. ஸோ இப்படி தான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்குவோம். இப்போது 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கோப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 நம்பர் வந்து இந்த நம்பரும் இந்த நம்பரும் கோப்ரைமில் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தோட ஹெச்சிஎஃப் வந்து 1ஆ இருக்கணும். அதுதான் கோப்ரைம். இப்போது இதே மாதிரியே உங்களுக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 நம்பர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஏ அண்ட் பிக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு ஒரு ஹெச்சிஎஃப் வரும் இல்லையா? அந்த ஹெச்சிஎஃப்பையும் சிஇயும் திருப்பியும் அந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ஹெச்சிஎஃப் அண்ட் சியோட ரெண்டுத்தோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் திருப்பியும் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுமே ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் தான். இப்போது 6ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வந்து நம்ம 2 இன்ட்டு 3 அப்படின்னு நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி 10 இருக்குது அப்படின்னா 5 இன்ட்டு 2 தான் 10. சிமிலர்லி 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 இருக்குன்னா அதை வந்து 2 இன்ட்டு 6ன்னு பிரிக்கலாமா? 6ஐ வந்து திருப்பியுமே 2 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாமா? ஸோ எல்லா நம்பரையுமே வந்து நம்ம லீஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ப்ரைம் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா கடைசியில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இப்போது இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 2400ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த நம்பரில் வந்து 2 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 இருக்குது. இதை வந்து நம்ம 24 இன்ட்டு 100 அப்படின்னு பண்ண முடியும். ஸோ 100க்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 100s எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 5 10. 2 இன்ட்டு 5 வந்து ஒரு 10. திருப்பியும் 2 இன்ட்டு 5 ஒரு 10. கரெக்டாக? ஸோ இது ஒரு 10, இது ஒரு 10. ஸோ 10 இன்ட்டு 10 என்னது 100. ஸோ எப்போவுமே 100 இருக்குது அந்த நம்பரில் அப்படின்னா 2 2 2 5 கண்டிப்பாக இருக்கும் ப்ரைம் ஃபேக்டரில். இப்போது நெக்ஸ்ட்டு 24 இருக்குது. 24 நம்ம எப்படி எழுத முடியும்? 2 இன்ட்டு 12 போடலாமா? ஸோ 2 இன்ட்டு 12 போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 12 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 இன்ட்டு 4 பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4ல் திருப்பி 2 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 தானே 4. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஸோ இத்தனை ப்ரைம் நம்பர்ஸும் ஒன்றா இருக்குது இந்த நம்பருக்குள்ளே.
ஸோ இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணனா நம்மளுக்கு இத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எந்த நம்பர் எடுத்தாலும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 2 power 5 into 3 into 5 power 2. ஸோ இந்த மாதிரி நம்மளால் 2400 எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ மாடுலர் அரித்மெட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் லெம்மா இருக்கு இல்லையா, அதே தான். இப்போ சேம் 11 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 11 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. ஸோ மாட் அப்படின்னா எப்போவுமே ரிமைண்டரை தான் குறிக்கும். ஸோ 11 ஏன்றது என்னது? 11 வந்து 6னா 3 mod 4. mod 4னா இப்போ 11 வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? அதுதான் வந்து மாட். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 3. ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ்னால் இப்போ ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு எலிமெண்ட்டையும் வந்து நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அப்புறம் லாஸ்ட் டேர்ம் வந்து nth டேர்ம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாது நடுவில். ஸோ nth டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சீக்வன்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும்னா அது ஃபைனைட் சீக்வன்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னே தெரியல, அது இன்ஃபினைட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது இன்ஃபினைட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இப்போ சீக்வன்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இன்னொன்று வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா இப்போ வந்து ஏன்றது ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம், ஒரு டேர்ம் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஏ கூட ஒரு பர்டிகுலர் நம்பரை திருப்பி ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? இப்போ அது ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ எதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் அது வந்து காமன் டிஃபரன்ஸ் டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஏபியோட எக்ஸாம்பிள் தான், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட எக்ஸாம்பிள் தான். இப்போது இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இது வந்து 3 டேபிள். இந்த 3 டேபிளை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, 15, 18 இது வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபி சீக்வன்ஸு. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 3 தான் வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிருக்கோம். ஸோ எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கேருந்து இங்கே ஒரு டி, இங்கேருந்து இது ஒரு டி, இது ஒரு டி, இங்கே 12லேருந்து ஒரு டி, 15க்கும் 18க்கும் ஒரு டி. ஸோ 3 + 3 ஒரு 6, 6 + 3 ஒரு 9, 9 + 3 ஒரு 12, 12 + 3 15, 15 + 3 18. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஏபி ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த ஏபியில் ஏன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து 9லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9 தான் ஸ்டார்டிங்கே. ஸோ 9 12 15 18 இப்படி இருக்குன்னா ஏ வந்து 9. ஓகேவா? டி வந்து 3 தான். ஸோ ஏ வந்து 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபரன்ஸு, இது ஒரு டிஃபரன்ஸு, இது ஒரு டிஃபரன்ஸ், 3 டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போது நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். nth டேர்ம்னா இப்போ ஒரு சீக்வன்ஸில் வந்து 4வது டேர்ம் என்ன, 3வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸை நம்ம 4th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் 4th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4th டேர்ம் வேணும் நம்மளுக்கு.
ஃபோர்த்து டேர்ம் இது தானே. ஃபோர்த்து டேர்ம் வேணும்னா ஃபோர்த்து டேர்ம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம எத்தனை டிஃபரன்ஸை தாண்டி வரணும்? 3 டிஃபரன்ஸ் தாண்டி வரணும். ஓகேவா? ஸோ நடுவில் எத்தனை டிஃபரன்ஸ் இருக்குது? 3 டிஃபரன்ஸ் இருக்குது. 3 டிஃபரன்ஸ் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோர்த்து டேர்ம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ப்ளஸ் 3 டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அதுவே இந்த டேர்மில் பாருங்கள், அதுலேயும் அதே தான். இப்போது ஃபோர்த்து டேர்ம் வேணும் அப்படின்னா T4. ஓகே, T4 வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் 3 டிஃபரன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்த்து டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் வேரியேஷன் எங்கே கிடைக்கும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து வேறு வேறையாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 9 12. ஓகேவா? அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 9 + 9 18. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வேறு வேறையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஸோ இப்போ வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் n-1d. n-1 என்னது? இங்கே நம்மளுக்கு ஃபோர்த்து டேர்ம் வேணும். நடுவில் எத்தனை டிஃபரன்ஸ் இருக்குது? 3 டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து n-1d அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா அரைவ் ஆகுது இல்லையா? ஸோ ஃபார்முலா என்ன? a + n-1d. ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் எத்தனை டிஃபரன்ஸ் நடுவில் இருக்குது அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா n-1d அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை வந்து எடுத்துடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு 6ல் ஸ்டார்ட் ஆகலாம், 9ல் ஸ்டார்ட் ஆகலாம், எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற லாஸ்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத டிஃபரன்ஸால் டிவைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு டேர்மை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் வரும். மீதி எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்தோம் இல்லையா? அதனால் நம்ம கடைசியாக அது 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் 1. ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இந்த ஏபி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா அதே தான் போட்டுக்கிறேன். 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 12, 15, 18, 21. ஸோ ஓகேவா? இத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மொத்த சீக்வன்ஸோட சம்மு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த ஏபியோட பியூட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணுறேன்னா 24 கிடைக்குதா? சேம் 6 நடுவில் இப்படி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 6யும் 18யும் ஆட் பண்ணால் என்ன? 24. 9யும் 15யும் ஆட் பண்ணால் என்ன? 24. ஸோ அதில் பாதி தான் 12. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை 3.5 இருக்குது. அதாவது 3 செட் இருக்குது. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, நடுவில் வந்து 1. இப்போ அது ஈவன் நம்பராக தான் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? அதை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இதை பாதி எடுத்தாலே போதும். ஓகேவா? இதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 6 டேர்ம்ஸ் இருக்குது, 7 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் 6 செட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி 3 செட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம டிவைடட் பை 2 ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை 2 பண்ணனா நம்மளுக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கிடைக்கும். அதுதான் பேசிக்காக. ஓகே, இப்போது அதுதான் இப்போ வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேர்மே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம் எப்படி போடுவீங்க? a + n-1d. இதுதானே ஃபார்முலா. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாஸ்ட் டேர்முக்கு பதிலாக n/2 a + லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியாது, அதனால் tn போட்டுக்கிறேன். a + n-1d. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன வரும்? n/2 2a + n-1d. ஓகேவா? அதுதான் இந்த ஃபார்முலா.
இந்த ஃபார்முலா தான் இது. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா நம்மளே லாஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, nth டேர்ம் வச்சு. ஸோ அதை தான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் டிரைவ் ஆகும். ஸோ பேசிக்காக இது ரிவிஷனுன்றதுனால நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துட்டான், நீங்கள் வந்து அந்த ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட சம்மு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம a-d + a + a + d = அந்த நம்பர் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏடிலாம் ஈஸியாக கிடைக்கும். சிமிலர்லி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். a-3d a-d a + d a + 3d அந்த மாதிரி. ஸோ தட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 2d, இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 2d. ஸோ அந்த மாதிரி 2d வந்து சேம் டிஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, t2 - t1 = t3 - t2. இப்போது இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. இதில் வந்து இது t1, இது t2, இது t3, இது t4. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஏபியான்னு பார்க்கணுன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து இதோட இந்த டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். அது எப்படி போடலாம்? t2 - t1 = t3 - t2. அதுதான் வந்து ஏபியா இருக்கா இல்லையான்றதுக்கான கண்டிஷன். ஸோ அவ்வளோதான் ஏபி. இப்போ நம்ம ஜிபிக்கு போகலாம். ஜிபினா என்ன அப்படின்னா, இப்போ ஏபினா ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து ஆட் ஆகிட்டே போச்சு இல்லையா, 3 ஆட் பண்ணிகிட்டே போனோம் எக்ஸாம்பிளில். ஸோ அந்த மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதுதான் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். எப்போவுமே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகும். ஏன் அப்படின்னா மல்டிப்ளை ஆகிட்டு போகுது, ஆட் ஆகிட்டு போகாமல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆடோ சப்ட்ராக்டோ நடந்துகிட்டே போகுதுன்னா அது ஏபி. மல்டிப்ளையோ டிவைடோ ஆகிட்டே போச்சுன்னா அது வந்து ஜிபி. ஓகேவா? பேசிக் டிஃப்ரென்ஸ் அதுதான். இப்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, ஆர் வந்து காமன் ரேஷியோ சொல்லுவோம். அங்கே டி இருந்துச்சு இல்லையா, காமன் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3 வச்சுக்கலாமே. 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் இது எப்படி க்ரோ ஆகுதுன்னா × 2 × 2 க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 × 2 ஆர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 3, ஆர் வந்து 2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எப்படி க்ரோ ஆகும்? 3, அப்புறம் 3 × 2 6, அப்புறம் ஆர் ஸ்கொயர் 12, 12 × 2 24, 24 × 2 48. இந்த மாதிரி க்ரோ ஆகும். இது வந்து ஜிபி, 3யோட ஜிபி. ஓகேவா? இப்போது இது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது ஒரு 3 இருக்குது. ஒரு 3 வந்து இப்போ எப்படி க்ரோ ஆகுது? 2 தான் க்ரோ ஆகுது. இப்போ ஒரு 3 வந்து 2 3 ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு 3 வந்து 2 3 ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 வந்து திருப்பி 2 3 ஆகுது. இப்போ இது ஒரு 3 வந்து 2 3 ஆகுது. திருப்பி ஒரு 3 வந்து 2 3 ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி க்ரோ ஆச்சுன்னா அதுதான் வந்து ஜிபி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, இது வந்து 3, இது வந்து 6, 2 3 இருக்குது 6, அப்புறம் 4 3 இருக்குது, அது வந்து 12. ஓகேவா? அப்புறம் இங்கே எத்தனை 3 இருக்குது? 8 3s இருக்குது, அப்போ 24. ஓகேவா? இந்த சீக்வன்ஸில் இருக்கிறதே தான் இப்படி க்ரோ ஆகும். 3 3 க்ரோ ஆகிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சீக்வன்ஸாக. இப்போ இதோட nth எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a × r⁻n - 1
ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுட்டு எத்தனாவது எலிமெண்ட் வேணும் உங்களுக்கு? இப்போ செகண்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா ஆர் பவர் 1, தேர்ட் எலிமெண்ட் வேணும்னா ஆர் பவர் 2. ஸோ இப்போவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் எலிமெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ T3 வேணும் அப்படின்னா 3 இன்ட்டு ஆர் பவர் 2, அப்போ 3 இன்ட்டு 2 பவர் 2 4, அப்போ 12. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட் வந்து இப்போ 12. இப்படி தான் வந்து உங்களுக்கு nth எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இது வந்து ஜிபியில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா T2 by T1, 6 divided by 3 is equal to 12 divided by 6. கரெக்டாக? 6 by 3 என்ன 2, 12 by 6 என்ன 2, which is equal to R. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிபியோட எலிமெண்ட்ஸ் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஓகேவா? சேம் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சம் ஆஃப் n எலிமெண்ட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சம் ஆஃப் n வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3னா என்ன? அது 3, 6, 12, 24 இதுதானே அந்த சீக்வன்ஸு. ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? 3 + 6 + 12 இதுதான் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஆர் நெக்ஸ்ட்டு இருக்குல்ல, நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆர் பவர் n எடுத்துக்கணும், ஆர் பவர் 4 எடுத்துக்கணும். 3 எலிமெண்ட்ஸோட எஸ் வேணும் அப்படின்னா S3 வந்து ஃபஸ்ட்டு 2 பவர் 4 எடுத்துக்கணும். ஓகே, -1 பண்ணிடணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு என்ன 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 பவர் 4 என்ன 8. ஸோ இங்கே வந்து 8 3s இருக்கா? இங்கே எத்தனை 3s இருக்குது? இந்த ரோ அப்படியே விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் பவரோட -1 தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதோட சம்மு. ஸோ நெக்ஸ்ட் பவரோட -1 Rn -1 டிவைடட் பை R -1 பண்ணணும். Rனா என்னது 2. ஸோ 1 பண்ணிவிட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 2 பவர் 4 வந்து 8, 7 21 கிடைக்குதா? ஸோ 12 + 6 + 3 என்னது 21. அதுதான் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் டெரிவேஷன், நான் சொல்கிறதெல்லாம் டெரிவேஷன். உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாவில் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இன் ஜிபி கேட்டாங்க அப்படின்னா a இன்ட்டு எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேர்ம் முக்கியம். a இன்ட்டு ஆர் பவர் n -1 டிவைடட் பை R -1 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஆர் வந்து 1 இல்லை அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா. சப்போஸ் 1 ஆயிடுச்சு அப்படின்னா ஆர் வந்து 1 அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ இந்த சீக்வன்ஸை எடுத்துக்கலாம். ஆர் 1ன்னா என்ன வரும்? ஏ வந்து 3 × 1 3 3 × 1 × 1 3. ஸோ 3 3ஆக தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆர் = 1ன்னா ஸோ அப்போனா என்னது NA தான். நார்மலாக நம்மளுக்கு எத்தனை டேர்ம்? 4 டேர்ம் இருக்குன்னா 4 × 3 4 × the ஃபஸ்ட் டேர்ம் தான் வந்து நம்மளுக்கு சம் வந்துடும். ஸோ ஆர் வந்து 1ன்னா டேரெக்டாக நீங்கள் NAன்னு பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி இதுலேயும் சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சம் அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த சீரீஸே வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எதுக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், சீக்கிரமாக கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் நம்மளை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம். A/R AR எடுத்துக்கலாம். 4 டேர்ம்னா A/R3 A/R AR AR3 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் சீரீஸ். இப்போ வந்து நம்ம ஜிபிலே வந்து இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து A டிவைடட் பை 1 - R. இது எப்போ செல்லுபடி ஆகும் அப்படின்னா R வந்து நம்மளுக்கு வந்து 0.06 0.6 அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் கிடைக்குது, பாயிண்டில் வருது R அப்படின்னா இந்த ஃபார்முலா A டிவைடட் பை 1 - R.
அப்போ ஆர் வந்து டெசிமலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைன்னா ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது 2/3 அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் சீரீஸ் வந்திருக்கு. இப்போ ஸ்பெஷல் சீரீஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் சீரீஸ் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன? 1 + 2 + 3 + ... n. எத்தனை டிஜிட்டுன்னு தெரியும், எத்தனை டேர்ம்ஸுன்னு தெரியாது. இதோட ஃபார்முலா என்ன? n/2 ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். இதெல்லாம் ஏபியில் தானே இருக்குது, டிஃபரன்ஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் முன்னாடி n/2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ n/2 ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, லாஸ்ட் டேர்ம் வந்து n. ஸோ n × n + 1/2 தான் வந்து ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட சம். ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ்னால் n². இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட டெரிவேஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போது ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ ஆட் நம்பர்ஸ் தான் n². ஈவன் நம்பர்ஸ்னால் அப்போ என்ன பண்ணணும்? ஈவன் நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா n × n + 1ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்னால் n × n + 1/2, ஆட் நம்பர்ஸ்னால் n², ஈவன் நம்பர்ஸ்னால் n × n + 1. ஓகே. ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான் எப்படி இருக்கும்? 1² + 2² + 3² இப்படியே போகும் n² வரைக்கும். இப்படி வந்துச்சுன்னா n × n + 1 2n + 1/6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் க்யூப்ஸு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு சில சம்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 5² 10² கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம எழுத முடியும்? உங்களுக்கு வந்து 1² 2² ஃபார்முலா தான் தெரியும். ஓகே. 5² 10²க்கு ஃபார்முலா தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணலான்னா 5 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. 5² காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன இருக்கும்? 1 + 2² + 3² இப்படி இருக்கும். சாரி, 21. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறமா × 5 பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க 1² 2² அப்படி கேட்கறத விட இந்த மாதிரி கேட்கறது தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 15² 16² இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1லேருந்து 28² வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போது 15² + 16² + 17² 28² வரைக்கும் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1² + 2² + 3² 28² வரைக்கும். ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து 14 மைனஸ் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து 1² + 2² + 3² 14². ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ புரியுதுல? இப்போ ஒரு லைன் இருக்குது, 1 இங்கே இருக்குது, 28 இங்கே இருக்குது, நடுவில் 15லேருந்து தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மொத்த பார்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டை மைனஸ் பண்ணிடுறோம். 1 to 14 வந்து மைனஸ் பண்ணிடுறோம். பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டு கிடைக்கும். ஒரு பெரிய குச்சியிலேருந்து இதை உடச்சி எடுத்துட்டோன்னா இந்த பார்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ n வந்து 28, இதில் n வந்து 14. ஓகேவா? ஃபார்முலா வந்து என்னது? n × n + 1 2n + 1/6 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n டிஜிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ஹோல் ஸ்கொயர். இதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆட் நம்பர்ஸ் தான். சாரி, இந்த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அது
n into n plus 1 by 2 whole square. ஓகேவா? ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸை வந்து அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா க்யூப்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்மேட் இதே மாதிரி உங்களுக்கு 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டால் என்ன பண்ணணும்? 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் டில் 21 க்யூப்லேருந்து மைனஸ் பண்ணணும். என்ன மைனஸ் பண்ணணும்? 1 க்யூப் 2 க்யூப் டில் 8 க்யூபை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி காட்டவா? ஸோ இதில் வந்து என்னது 21 இன்ட்டு 22 by 2 whole square மைனஸ் 8 இன்ட்டு 9 by 2 whole square. புரியுது இல்லையா? n வந்து 21. ஓகே, இதில் n வந்து 8. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த சாப்டரோட சிலபஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 2 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு, 5 மார்க்ஸ் வந்து சில சமயம் ஒன்று கேட்டிருக்காங்க, சில சமயம் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அரவுண்ட் 9 to 14 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சாப்டரில். அப்புறம் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் ரிவிஷன் சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.